ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வராண்டா ரேஸ். நான் உங்கள் கமல். ஸோ நம்ம குரூப் 2 மெயின்ஸ் 2023க்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்கும். இந்த ஃபேஸில் பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இல்லை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த புவிச்சார் குறியீடு அப்படின்னா என்ன, ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர் GI டேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை தமிழகத்தில் எந்தெந்த பொருட்களுக்கு எல்லாமே அந்த GI டேகு சமீப காலமாக கொடுத்தாங்க அப்படிங்கிறத எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு புவிச்சார் குறியீடுனா என்ன, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல தமிழில் சொல்கிறேன், அப்படியே இங்கிலீஷில் சொல்லுவோம். புவிச்சார் குறியீடு அப்படின்னா என்ன? பொருட்களின் புவிச்சார் குறியீடு தொழில்துறை சொத்தின் அம்சமாக வரையறுக்கப்படுகின்றன. இது ஒரு நாட்டை குறிக்கும் புவியியல் குறிப்பை குறிக்கும் அல்லது அந்த தயாரிப்பின் நாடு அல்லது பிறப்பிடமாக இருக்கும் இடம். ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, புவிச்சார் குறியீடுனா அந்த ப்ராடக்ட்டு எங்கே உற்பத்தி ஆகிருக்கு, அந்த ப்ராடக்ட்டு எந்த நாட்டில் உற்பத்தி ஆகிருக்கு, அந்த ப்ராடக்ட்டு எந்த பகுதியில் உற்பத்தி ஆகிருக்கு, அந்த ப்ராடக்டோட பர்த்து பிறப்பிடம் எது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த புவிச்சார் குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நார்மலாக அந்த ப்ராடக்டோட தரம், அதோட குவாலிட்டி, தனித்துவம், இதோட வெளிப்பாடு தான் இந்த GI டேகு அப்படின்னு சொல்கிறோம். அவங்க அந்த புவியியல் வட்டாரத்தை சார்ந்து அல்லது பிராந்திய வட்டாரத்தை சார்ந்து தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களோட உண்மையான நிலை அப்படிங்கிறத GI டேக் நமக்கு சொல்லுது. இப்போ GI டேக் அப்படிங்கிறது சரி ஆங்கிலத்தில் பார்ப்போம். ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் goods are defined as the aspects of industrial property which refer to the geographical indication referring to country or to a place situated therein as being the country or place or origin of the product. ஒன்றும் இல்லைங்க, the place situated therein as a being the country or place of the origin of the product. இதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். நீங்கள் இந்த பெரிய ஸ்டோரி மேலெல்லாம் ஒரு ஸ்டோரியாக இருக்கா தேவையில்லை. ஸோ நமக்கு என்ன தேவை, சிம்பிளாக இந்த லைன் எழுதணும். என்னது, சிச்சுவேட்டட் தேர் பீயிங் கண்ட்ரி ஆர் பிளேஸ் ஆர் ஆரிஜின் ஆஃப் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் எங்கேருந்து வந்திருக்கு, அதோட பிளேஸ் என்ன, ஆரிஜின் என்ன சொல்கிறது தான் இந்த GI டேக். இதோட வேறு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த GI டேகு இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அதையும் அதோட தரம், தனித்துவம், டிஸ்டிங்னஸ் அதையும் சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் என்னது இந்த GI டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லொக்காலிட்டி எங்கே இருக்குது, இதோட ரீஜன், அதில் கண்ட்ரிலாம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறது. சரியா, இதுதான் GI டேக். சிம்பிள். அந்த ப்ராடக்ட் எங்கேருந்து கிடைக்கும், அதோட குவாலிட்டி என்ன, எந்த நாடு, எந்த மாவட்டம், எந்த இடம், எந்த ஊர் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குறியீடு தான் இந்த GI டேக்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தமிழ்லேயும் அதான், இங்கிலீஷ்லேயும் அதான். ஃபஸ்ட் என்னது, மதுரை சுங்கடி சேலை ஹேண்டிகிராஃப்ட், தஞ்சாவூர் ஆர்ட் பேலட், காஞ்சிபுரம் சில்க்கு, சுவாமிமலை பிரான்ஸ் ஐகான்ஸ், டெம்பிள் ஜுவல்லரி ஆஃப் நாகர்கோயில், மகாபலிபுரம் ஸ்டோன் கல்ச்சர், திருபுவனம் சில்க் சாரீஸ், தஞ்சாவூர் பெயிண்டிங், சேலம் சில்க் நோன சேலம் வெண்பட்டு, கோவை கோர காட்டன் சாரி, அருணை சில்க்ஸு, தஞ்சாவூர் டால், தஞ்சாவூர் பொம்மை சொல்லணும்ல, தஞ்சாவூர் டால், நீலகிரி டீ, பத்துமடை பாய் அதாவது மேட் இங்கிலீஷில், நாச்சியார் கோயில் குத்து விளக்கு, நாச்சியார் கோயில் லேம்புன்னு சொல்லுவாங்க, செட்டிநாடு கொட்டன் பாஸ்கெட், தோடா எம்ப்ராய்டரி, தஞ்சாவூர் வீணை, அரும்பாவூர் வுட்டு கார்விங்ஸ், தஞ்சாவூர் பித் ஒர்க்ஸ், காரைக்குடி கந்தாங்கி சாரி, ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், பழனி பஞ்சாமிர்தம், மதுரை மல்லி, எட்டமோலி டால் கோகனட், சிறுமாலை ஹில் பனானா, விருபாக்சி ஹில் பனானா, ஈரோடு மஞ்சள் ரொம்ப ஃபேமஸ், ஈரோடு டர்மரிக், கொடைக்கானல் மாலை பொந்து, திருச்சி ஈஸ்ட் இந்தியா லெதர் மாலை பொண்டு, திருச்சி ஈஸ்ட் இந்தியா லெதர், கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர், திண்டுக்கல் லாக், திண்டுக்கல் பூட்டு, நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரம், கரூர் கலம்காரி பைன்ஸ், கள்ளக்குறிச்சி வுட் கார்விங்ஸ், கன்னியாகுமரி க்ளோவ். இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
இந்த ஜிஐ டேக் எழுத சொன்னாங்கன்னா 6 மார்க்கில் இந்த டேகையும் என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணி எழுதுங்கன்னு சொல்கிறேன். அதுதான் இந்த டேகையும் கீழே வச்சுருக்கு. ஸோ ஒன்று என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். தமிழில் மதுரை சுங்குடி சேலை, தஞ்சாவூர் கலைத்தட்டு, காஞ்சிபுரம் பட்டு, சுவாமிமலை வெண்கல சின்னங்கள், நாகர்கோவில் கோவில் நகைகள், மகாபலிபுரம் கல் சிற்பம், திருபுவனம் பட்டுப்புடவைகள், தஞ்சாவூர் ஓவியம், சேலம் வெண்பட்டு என்று அழைக்கப்படும் சேலம் பட்டு, கோவை கோரப்பட்டு, ஆரணி பட்டு, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் பொம்மை, நீலகிரி தேநீர் மரபு வழியாக உருவாக்கப்படக்கூடிய அந்த தேநீர், பத்தமடை பாய், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, செட்டிநாடு கொட்டான் கூடை, தோடா பூத்தையல் வேலை, தஞ்சாவூர் வீணை, அரும்பாவூர் மர வேலைப்பாடுகள், தஞ்சாவூர் மர வேலைப்பாடுகள், காரைக்குடி கண்டாங்கி சேலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, கோவில்பட்டி கடலமிட்டாய், பழனி பஞ்சாமிர்தம், மதுரை மல்லி, ஈத்தாமோலி உயரமான தேங்காய், சிறுமலை மலை வாழை, விருபாட்சி மலை வாழை, ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் மலை பூண்டு, திருச்சி கிழக்கு இந்திய தோல், கோவை மாவரைப்பான் கிரைண்டரு, திண்டுக்கல் பூட்டு, நரசிங்கப்பேட்டை நாதஸ்வரம், கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள், கள்ளக்குறிச்சி மர சிற்பங்கள், கன்னியாகுமரி கிராம்பு, கருப்பூர் கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள். இதோட ப்ராடக்ட் என்னன்னு இந்த சைடு இருக்கும் உங்களோட பிடிஎஃப்ல, எதுக்காக இந்த ப்ராடக்ட் அப்படின்னு. அப்போ ஜிஐ டேக் தமிழ்நாட்டோட புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை பற்றி எழுதுங்கன்னு கேட்பாங்க. ஸோ நான் பார்த்து படிச்சுட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை மக்கப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதணும். ஒரு 6 மார்க்குன்னு கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு 6லேருந்து 8 எக்ஸாமில் நீங்கள் எழுதுனா போதும். சரியா? இதுதான் தமிழ்நாட்டோட புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ. மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.